ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்கன்னா கேப் அப் ஆகிடுச்சு. கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் வந்துட்டு ஃபுல்லாகவே அப்சைட் மூமெண்டம் கொடுத்து லாஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா 12 o'clockலேருந்து ஒரு டோட்டலி சைட்வேஸில் இருந்தது. நான் முன்னாடியே எஜுகேஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் எல்லாமே அடுத்த மணி வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியான ப்ரீமியம்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஆப்ஷன் செல்லிங்க்கு ப்ரீமியம் டிகேவும் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமமாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் இது எப்படி வந்துட்டு மூவ் ஆகுது. இது ஒரு வேளை வீக்லி எக்ஸ்பைரி போனனாலையா என்னன்னு தெரியல. ஸோ கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இல்லை டிசம்பர் மந்த் எஃப்ஐஏஎஸோட பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்கனாலையா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இல்லை இந்த நியூ இதுக்கு அடாப்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டிகே ஸ்டார்ட் ஆகிடுமான்னு தெரியல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நேற்றே நான் சொல்லியிருந்த மாதிரி தான் அனாலிசிஸில் கேப் அப் ஆச்சுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கேப் அப் பண்ணால் பையர்ஸ் ஹேண்டில் மார்க்கெட் போனதுனால அப் சைடில் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தது. ப்ளஸ் டோட்டலாக 12 o'clock மேலே சைட் வைஸ் ஆயிடுச்சு. ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக இருந்த கேப் ஆர்டர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கிட்ட வந்துட்டு ஒரு க்ரீன் பாசிட்டிவ் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 52,695 சரிங்களா, இந்த இடத்துல இருக்குது. ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு அப்படியே பாசிட்டிவ் சென்டிமெண்ட்லேயே மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 53,200 53,000 53,200 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் எடுத்தோடனே கேப் அப் ஆச்சுன்னா 53,200 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி ஒரு யூ-டர்ன் க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் வரதுக்கான சான்ஸும் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு கேப் டவுன் ஆகுதுன்னா அகெயின் ஒரு பையிங் மொமெண்டம் தரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இது எப்படின்றத 5 minutes சார்ட்ஸில் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு மார்க் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 52,695 ஓகேங்களா. ஸோ நான் இப்போ அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து நம்ம எல்லோ லைன் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கலாம். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 695 ஓகேங்களா. ப்ரீவியஸ் டே ஹை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து 52,784 இருக்குது. ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்துட்டு இங்கே ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருந்தது முன்னாடி, கேப் ஆர்டர் ப்ளஸ் வெர்ஜின் சிபிஆர், அந்த இடத்தையும் வந்து நான் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி மார்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 53,000லேருந்து 53,900 சம்திங் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா. இது ஒரு நேரோ வெர்ஜின் சிபிஆர் ஓகேங்களா. ஸோ இதை மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, மூவ் பண்ணியாச்சு. இப்போ சிபிஆரை வந்து இன்னைக்கு சிபிஆர் ஆப்வியஸாக வெர்ஜின் தான், ஏன்னா எனக்கு எந்த கேண்டில்ஸ் கீழே பாஸ் ஆகலை. ஸோ அதையும் வச்சுக்கோங்க மைண்டில். ஸோ இப்போ டுமாரோ சிபிஆர் மாற்றினதுக்கு அப்புறமேல்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு மார்க்கெட்டில் இப்போ பாருங்கள். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இது வந்துட்டு ஒயிட் சிபிஆராக இருக்குது. அதாவது ஒவ்வொரு சிபிஆர் லைனுக்கும் நடுவில் 150 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக இது பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் 230 பாயிண்ட்ஸ் இருக்குது சிபிஆர் ஓகேங்களா. சாரி 230 பாயிண்ட்ஸ் 200 500 சாரி 130 பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா. இது ஒயிட் சிபிஆர் கிடையாது, நேரோ சிபிஆர் தான். ஸோ டோட்டலாக 130 பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ சிம்பிள். நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்கலான்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்விங் செல்லர்ஸ் முடிச்சிருக்க ஸ்விங் இந்த இடத்துல இருக்குது கரெக்டுங்களா. இப்போது மார்க்கெட் வந்து ஸ்டில்லுமே பையிங் சைடில் தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பையிங் கர்வில் பாருங்கள், லாஸ்ட்டு ஸ்விங் இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம எண்டாயிருக்க ஸ்விங் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்துல 52,700 க்ராஸ் பண்ணுச்சுன்னா நம்மளோட டார்கெட்ஸ் 53,000 ஆர் 53,200 போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு எடுத்தோடனே கேப் அப் ஆகி 53,000லேருந்து ஓப்பன் ஆகுதுன்னா தென் எங்கே ப்ரைஸ் பெண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ஒரு ரிவர்சல் ட்ரேட் பிளான் பண்ணலாம் டுவர்ட்ஸ் த க்ளோசிங் ப்ரைஸ். இல்லை அப்படின்னா அந்த டேக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வரைக்கும். ஏன்னா ஆல்ரெடி கேப் அப் பண்ண மார்க்கெட்டில் போய் பையிங் பண்ணுறதுங்கிறது வேஸ்ட்டு ஓகேங்களா. சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகுது அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் 53,400 எல்லாமே. ஸோ ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ப்ரைஸ் என்னாகும், ரிவர்ஸ் ஆகிட்டு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா சிம்பிளாக மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது, பையிங்க்கு தான் மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணும். பட் எப்போ வந்து பையிங்கை விட ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள்
ரூ. 100 நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனா நான் வாங்கலான்னு இருக்கீங்க. ஆனா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ரூ. 110 ஓப்பன் ஆகுதுன்னா, நீங்க பரவால்ல சூப்பர் ரூ. 110 ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம வாங்கிடலாம், கண்டிப்பா வாங்கலாம்னு சொல்லி வாங்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ரூ. 10 நீங்க வச்சிருந்த பிரைஸ்லேருந்து மேலே போயிடுச்சு. அது மாதிரி தான் கேப் அப். ஸோ கேப் மேலே போயிடுச்சுன்றனால நம்ம வெயிட் பண்ணி ப்ரைஸ் பெண்ட் ஆகிறதுக்கு தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் ஷிவாரி ட்ரேடர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.